பசங்களா, உங்களுக்கு இது நடந்திருக்கா சொல்லுங்கள். நமக்கு எப்பயுமே ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம 100% அந்த கிளாஸை கவனிக்கணும்னு ஃபுல் எஃபர்ட்டோட தான் கவனிப்போம். ஆனால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு 50 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம மைண்டு கொஞ்சோண்டு எங்கேயாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஜோன் அவுட் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டி ஜோன் அவுட் ஆகும்போதும் திரும்ப பிடிச்சி நம்ம மைண்டை இழுத்துட்டு வந்து அந்த கிளாஸை பார்த்து முடிக்கும்போது எப்பயுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் அதை விட கொஞ்சம் கம்மியான எஃபர்ட்டு தான் போட்ட மாதிரி ஆகுது. நம்ம வந்து கிளாஸஸையும் 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ டீச்சர்கிட்ட போயிட்டு மேம் நீங்கள் நல்லா தான் எடுத்தீங்க, ஆனால் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு இதை திரும்ப சொல்லி தருவீங்களான்னு கேட்கறதுக்கு கூச்சப்பட்டே நிறைய கான்செப்டை நம்ம படிக்காமலே விட்டுறோம். இதே மாதிரி இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம மார்க்கை லூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்? வேர்ல்டு மாறிட்டு இருக்கு. இது ஆன்லைன் உலகம். ஒரு கிளாஸை உன்னால் எத்தனை வாட்டி வேணால் பார்க்க முடியும், அதுலேயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எத்தனை வாட்டி வேணால் கற்றுக்க முடியும், அதுலேயும் அதை 2x இல்லை 3x டைம் ஸ்பீடாக வச்சு கற்றுக்க முடியும். அப்படின்னா நீ ஏன் அதை செய்யக்கூடாது? மாறிட்டு இருக்க உலகத்தில் இன்னுமே மாறாமல் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நம்மளை விட நிறைய பேர் மார்க் அதிகமாக எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் சூப்பராக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் 10th 11th 12th கிளாஸஸில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட தீமினல் பேட்ச். இந்த தீமினல் பேட்சில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 7லேருந்து 9 மணி வரைக்கும் நாங்கள் லைவாக கிளாஸ் நடத்த போகிறோம். ஒருவேளை உங்களால் இந்த லைவ் கிளாஸை கவனிக்க முடியாதா? அப்போ இது ரெக்கார்டடாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் விட்டு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஸ்கூலில் இருக்க ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த ரெக்கார்டட் பாருங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே எல்லா கிளாஸையும் பார்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியாத கான்செப்டை மட்டும் பார்க்குறதுக்கு கூட நீங்கள் இந்த பேட்சை யூஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா அப்போது அதுக்கு கூடமா நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போகிறீங்க. நம்ம ஒரு நாள் தியேட்டர் போனாலே வீட்டில் ஒரு 4 பேர் 2000 ரூபா அப்படின்றது செலவாயிடும். அந்த 2000 ரூபா தான் இந்த தீமினல் பேட்சோட ஃபீஸும் கூட. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த 2000 ருபீஸில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ஸ்டாண்டர்டில் சூப்பரான ஒரு கவனத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் கிளாஸ் எடுத்து தரோம். சரியா? எங்கள் கூட சேர்ந்து நீ படிக்கிற அப்படின்னா உன்னோட பப்ளிக் எக்ஸாம்ஸில் நீ நினைக்கிற மார்க்கை கண்டிப்பாக உன்னால் எடுக்க முடியும் அப்படின்றத என்னால் ப்ராமிஸ் பண்ணி தர முடியும். இந்த பேட்சில் எப்படி சேரணுன்றது தான் உங்கள் கேள்வி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நம்ம சேனல் பேருக்கு கீழே நான் ஒரு வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் ஜாயினிங் லிங்க் இருக்கும். இந்த பேட்சை பற்றின எல்லா விவரமும் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸில் சூப்பர் டூப்பராக மார்க் எடுங்க.